பனம் எல்லாம் நல்ல விலை குறைஞ்ச விலை. இது என்னக்கா அந்த பெட்டிக்க வச்சுக்கிறது? வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது கிளிநொச்சி நகருக்கு நிற்கிறோம். இங்கே வந்து நாளைக்கு வந்து வருஷத்தால் நிறைய மக்கள் வந்து புடவை கடைகளில் வந்து குனிகிறத நாங்கள் பார்க்குறோம். நல்ல விலைகள் எல்லாம் போகுது, நல்ல ஆஃபர் போட்டு கொடுக்குறாங்க. இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச இன்றைக்கே வந்து நீங்கள் வேண்டியமெண்டா வேண்டுங்க. காணொலிக்கு நீங்கள் நிச்சயமாக இன்றைக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். இந்த விலைகளில் எது மாற்றம் இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். காணொலியை பார்ப்போம். அடுத்த நாளைக்கு வருஷம் நாங்கள் எந்த உடுப்பும் எடுக்கலை. ஏன்னா எங்கள்கிட்டையும் வசதி இருக்கணும். நிறைய மக்களுக்கும் அதே பிரச்சனை தான். பாருங்க இப்படி க்ரௌட்டாண்டு. இந்த க்ரௌட்டில் வந்து இந்தியாவில் வந்து புடவை கடைகள் கூடன்றபடியாக மக்கள் இந்த நடமாட்டம் கூட இருக்குது. நாளைக்கு வருஷம் பாருங்க எப்படி க்ரௌட் வச்சு பார்க்கிறேன். கிளிநொச்சி நகரே வந்து தாங்கிற அளவுக்கு வாகனங்களும் நெரிசலும் மக்கள் இந்த நடமாட்டமும் இருக்குது. செய்கிறது அம்மாவை என்ன இப்போ நாங்கள் முயற்சியாளர் சந்தைன்னு சொல்லி ஒரு சந்தை தான் பார்க்குறோம். கிளி முயற்சியாளர் சந்தைண்டு இதுக்குள்ளே இந்த வருஷத்தை முன்னிட்டு ஒரு சந்தை போட்டிருக்கிறோம். அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். புடவைகள் எல்லாம் வந்து மலிவாக போட்டிருக்கணும் போல கிடக்குது. எல்லாருமே இதுக்குள்ளே நிற்கணும். பார்ப்போம், நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. இந்த இதில் வந்து கைப்பணி வேலையில் தான் போட்டிருக்கணும் பாருங்க. அழகான முறையில் இருக்குது. தொப்பியெல்லாம் என்ன விலை இருக்கா? பெரிய தொப்பி 600 ரூபா, சின்ன சைஸ் சின்ன தொப்பி இருக்கா 500 ரூபா. இதெல்லாம் நீங்கள் செய்கிறதா உற்பத்தி? உங்களோட உற்பத்தியா? என்னோட உற்பத்தியாக உங்கள்கிட்ட எந்த எடுத்தது? உங்களோட சங்கத்துக்குள்ளே எடுத்தது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் அழகான முறையில் செய்திருக்கணும். இதெல்லாம் என்ன விலை அப்படியே? இதெல்லாம் இதை கோயிலுக்கு கொண்டு வர கூட. இதிலெல்லாம் வந்து கால்மிதி செய்திருக்கணும். இந்தியால பக்கம் நான் பார்த்து கொண்டு போவோம். இதாற்ற உற்பத்தி உங்களோட தான்? உங்களோட உற்பத்திகளா? அவங்கள்ட்ட இது எங்கள் வீட்டில் வச்சு செய்கிறீங்களா இல்லை வீட்டில் வச்சு செய்கிறீங்க? இது என்ன நீங்கள் எப்படி உற்பத்தி செய்கிறீங்க? எப்படி செய்கிறீங்க? இது இல்லை மெஷினரியா இல்லை உங்களோட கையால் செய்கிறீங்களா? மெஷினரியும் இருக்குது. நீங்கள் தனியாக தான் செய்கிறீங்களா இல்லை ஒரு தனியாக? உங்களோட இது எங்கே இருக்குது? ஆனந்தபுரத்தில் நிறுவனமாக செய்கிறீங்க அப்படின்னா? இப்போ துவங்கியிருக்கிறீங்க. இது மட்டும் இவ்வளவு தானே உங்களோட இது? இதெல்லாம் வீட்டில் செய்கிறது. சரி, ஓகே. இப்போ கிட்டெல்லாம் ஆரம்பிச்சு. அடுத்தது நாங்கள் இப்போ போகிறோம். இதெல்லாம் வந்து போசாக்கான மாக்கள். என்ன முட்டைமாவா? என்ன ப்ரைஸ் போட்டுருக்குறீங்க? முட்டைமா உற்பத்தி காலம். மெஷினரியில் கையால் இல்லை. எல்லாமே கையால் செய்து வைக்கணும், மெஷினரி இல்லாமல். இது உற்பத்தி செய்கிறீங்க எப்படி? அப்பா இல்லைன்றனாடி அம்மா ஏதாவது ஒரு தாண்டி செய்யணும்ன்றதுக்காண்டி அம்மா தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது. அம்மா தான், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்.
உங்களோட இப்போ குழந்தை பிறந்தாக்களுக்கான சரக்கு தூளுகள் இதெல்லாம் அது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணினா எப்படி வேணும்னு சொல்கிறீங்களோ அப்படி கஸ்டமைஸ் இந்த பண்ணி ஃபோன் நம்பரும் இருக்கு அவங்களோட. கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்க. இந்த இதில் இருக்கிற அவள் இந்த மேசையில் இருக்கிற மட்டும் கூடதா? இந்த இதெல்லாம் என்ன இது தேங்காய் இது அவங்கடா அவற்றை. சரி, நீங்கள் உங்களோட இது எங்கே இருக்குது? எந்த இடத்துல? குமரபுரம் காளியக்கரைக்கு இருக்குது. குமரபுரம் காளியக்கரைக்கு இருக்குதா? இப்போ நீங்கள் அது கையெல்லாம் செய்கிறீங்க, நீங்கள் உங்களோட குடும்பம் மட்டும்தான், வேற ஒரு இதிலையும் வச்சு செய்கிறீங்க. சரி, ஓகே ஓகே. இது என்னக்கா இது? இது பனவெல்லம். பனம் வெல்லம். இது என்னத்துக்கு பயன்படுத்துறது? இது வந்து கூடுதலாக சுகர்காரர் வேண்டுவினம். சுகர்காரருக்கு நல்லம்மா இது. வெள்ளப்பாக சுகர்காரருக்கு நல்லம்மா இது. இது இது மஞ்சத்தூளா? மஞ்சத்தூள். இது நாங்கள் நேரடியாக நாங்கள் நீங்களா உற்பத்தி செய்கிறது? உளுத்தம்மா. இது என்ன வைக்கிட்டக்கா? சீவல் ரவுண்டு சீவல். இது கூடுதலாக பொருளில் இருக்கிறாங்க விரும்பி வாங்கினோம். சரியாக்கா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எங்கே வச்சு உற்பத்தி செய்கிறீங்க? என்ன ஏந்து நகரில் தான் இருக்கிறேன். ஏந்து நகரில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தான் இருந்து அங்கே தான் இந்த உற்பத்தியெல்லாம் செய்கிறேன். நானும் மகளும். நீங்கள் இது என்னது? இது வந்து தொதை. இது எவ்வளோ இது? இது வந்து கிலோ 1000 விற்கிறோம். கிலோ 1000. இதில் எவ்வளோ இருக்குது இப்போ? இதில் வந்து 380 ரூபாய்க்கு இருக்குது. 380 ரூபாய்க்கு இருக்குது. இதெல்லாம் நீங்களா உற்பத்தி செய்கிறாங்க? எல்லாம் இந்த பேக்கெட் அது என்ன? மூலிகை செய்கிறேன். அது என்னது? இது வந்து அந்த கொடுகு தொல்லையிலிருந்து விடுபடலாம். மற்றது வந்து முடி உதிர்தலை தடுக்கலாம். இது கருஞ்சீரகம். மற்றது கூடுதலாக பொன்னாங்கானி. மற்றது வெட்டி வேர், கற்றாழை. இது நீங்களா செய்கிறீங்க, உற்பத்தி செய்கிறீங்க? இதெல்லாம் நானே செய்கிறது. அது அந்த பேக்கில் என்ன? அந்த பெரிய பேக்கில் இருக்கிறது இது வந்து உளுத்தம்மா. இது மஞ்சள் தூள். அதுதான். மற்றது எள்ளுப்பாகு செய்கிறோம். 2 விதமாக செய்கிறோம். எள்ளுப்பாகு வந்து எள்ளிலும் செய்கிறோம், உளுத்தமா கலந்தும் செய்கிறோம். அந்த பின்னுக்கு இருக்கிறதெல்லாம் அந்த உற்பத்தி எல்லாம் இது வந்து வங்கடை அவே இருக்கிறதா? பின்னுக்கு இருக்கிற அவளும் அவே இருப்பாங்க. இதே வச்சிருக்கணும். எங்களுக்கு இடம் நாங்கள் நேற்று வந்து கேட்டு நாங்கள் செய்த நாங்கள் எங்களுக்கு இங்கே ஒரு இடம் தர சொல்லி தர்றேன்னு சொல்லி இருக்கிறோம். நாங்கள் நிரந்தரமாக இங்கே வச்சு செய்கிறதுக்கு சந்தைப்படுத்துறதுக்கு நேரடியாக நாங்கள் செய்கிறதுக்கு பெரிய அளவில் இன்னும் வரையில தானே. இது இப்போ நாங்கள் யூடியூப்பில் போடுவோம். சில நேரம் உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க பார்த்துட்டு. என்ன இதில் இருக்கு அவங்களோட ஃபோன் நம்பர்கள்? இது எங்கே இருக்கு? எல்லாமே இதில் இருக்குது. இதில் போட்டுருக்கிறோம். கடை ஃபோன் நம்பர் இதில் இருக்குது. யாரும் தேவையான ஆட்கள் பார்த்து எடுக்க வேண்டுமா? இங்கே இருக்கேண்ணே. ஓகே, சரியாக்கா. இப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் உற்பத்தியாக பார்க்க போகிறோம். அக்கா, இது என்னக்கா அந்த பெட்டிக்க வச்சுக்கிறது? பனம் வெள்ளமா? இது எங்கே நீங்கள் செய்கிறீங்களா இல்லை இது எடுத்து கொடுக்குறீங்க? இது என்ன 1 கிலோ என்ன விலையாக கொடுக்குறீங்க? பனம் வெள்ளம் 1 கிலோ 2000. அது என்னத்துக்கு நல்ல பனம் வெள்ளம்? இதுக்கு என்ன வச்சுக்கிறீங்க? இந்த எள்ளுப்பாகு. எள்ளுப்பாகு என்னத்துக்கு பயன்படுத்துறது? வேறு என்ன நீங்கள் இதாக செய்கிறீங்க உற்பத்தி? மருத்துவம் சம்மந்தமானது வேறு எது செய்கிறீங்க? மருத்துவம் சம்மந்தம். இப்போ இது வந்து நீங்கள் சொல்கிறீங்க அந்த சுகருக்கு பாவிக்கலாம் அதுண்டு, அப்படி எதுவும் வச்சுருக்கிறீங்களா நீங்கள்? இதெல்லாம் நீங்கள் உங்களோட கையால் உற்பத்தியா? உங்களோட செய்யணும். உங்களோட இது நிறுவனம் எங்கே இருக்குது? உதயநர்மேட். இப்போ உங்களை தொடர்பு கொள்றேன்டா, இப்போ ஒரு ஆள் வேண்டணும் இந்த பொருட்கள்ண்டா என்ன தொடர்பு கொள்ளணும்? சொல்லுங்கள் நம்பர். 077 ரைட், இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அக்காட்ட இருக்கிற அந்த வெள்ளம், அடுத்தது வேறு மிக்சர், ஸ்வீட் ஐட்டங்களை கிளிநொச்சியில் போயிட்டு கொள்ளலாம். ரைட், ஓகே. என்னது என்ன நீங்கள் செய்கிறீங்களா? என்னென்ன போட்டு செய்கிறீங்க இதுக்கு? 28 மூலியா? என்னென்னு சொல்லலுமா? தெரியாது. அம்மாவுக்கு தான் தெரியும். அம்மா இல்லையா? வரல. சரி, என்ன ப்ரைஸ் இதெல்லாம்? 2000 ரூபா. ரைட், அடுத்த இதுகள்லாம் வச்சுருக்குறீங்க ஏதோ?
என்னது சத்துக்கு சாப்பிட்றது சத்துக்கு சாப்பிட்றதா? பாதாம் அதே மாதிரி இது சன்ஃப்ளவர் சீட்ஸ். இது எங்கேருந்து எடுத்துங்க? கொழும்புலேருந்து எடுத்தா? ரைட். இதுக்கு இருக்கிறது அதுக்கு எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்கு என்ன? இது சாப்பிடக்கூடிய எல்லா சாப்பிடும் வச்சுங்க. 300 800 அப்போ இந்த டின்னு என்ன? அதான் இது உடம்பு குறைகிறதுக்கு. இது எங்கேருந்து எடுத்த நீங்கள்? இது வந்து கொழும்புல என்னன்னா இது உடம்பு குறையணும், இது உடம்பு கூடுறதுக்கு, உடம்பு வைக்கிறதுக்கு. அதில் ஒல்லியாக இருக்கிறாங்களோ இதை பாவிக்கலாம் வேணும். இது இந்த ப்ரைஸ் போட்டிருக்கா? அதில் போட்டுக்கலாம். டெலிவரி காசு தான் சேர்த்து கொடுக்குறாங்க. 3200 3000 அதெல்லாம் 3225 தான். ரைட் இங்கே எடுத்துக்கேன். சரி ஓகே. இருக்கிறாம்மா வேறு நிறைய பொருட்கள் இருக்குது. எல்லாம் வந்து உங்களோட வீட்டிலேருந்து செய்கிறது. அம்மாவும் என்ன உற்பத்தி செய்கிறீங்க போலேக்கா? நீங்களும் என்ன உற்பத்தி செய்கிறீங்க? நீங்கள் எடுத்து வச்சுக்க நைஸாக சுட்டு வச்சுக்கிறீங்க. நிகழ்ச்சிக்கு மாட்டேன். நிரந்தரம் நீங்கள் சரி சரி. அதாவது நிரந்தரம். ரைட். உங்களை உற்பத்திகளை சொல்லுங்கள். எங்கே இருந்து செய்கிறீங்க? கிளிநொச்சி மாவட்டம் தானே. நாங்கள் வெதுப்பம் வச்சுருக்கோம். வெதுப்பத்தில் பிஸ்கெட் ஐட்டம், அதாவது கச்சான் பிஸ்கெட்டு, முட்டை பிஸ்கெட், ரஸ்க்கு, மடத்தல், இப்படி பேக்கரி ஐட்டம். மற்ற உற்பத்தி சிறுகை தொழில். சிறுகை தொழில். எள்ளூருண்டை, கச்சான் உருண்டை, விசேஷமாக எள்ளு பாக்கு, கடலை இதை வாங்கி பருப்பு மஞ்சள் கடலை எல்லாம் மறுத்து பேக் பண்ணுறேன். மற்ற கடலை பொரிமா, கடலையில் பொரிமா செய்வது. மற்றது முருங்கைலாம், மற்றது வடை, தட்டுவடை கூடுதலாக ஜாலியும். இது என்னம்மா இது? மற்றது மாவு ஐட்டம். இது என்ன? வல்லாரம்மா, புரக்கன்மா, வல்லார மாவும் இருக்கு, ஒடியல்மா. அதை விட சத்து மாக்கள் தயாரிக்கிறோம். சத்து மாக்களில் சத்து மாவை சீனி தேங்காய் போட்டு வறுத்து சும்மா சாப்பிடக்கூடியதான். அதே மாதிரி ஒடியல்மா, ஒடியலை பிரித்து சீனி தேங்காய், கச்சான், கற்கண்டு எல்லாம் போட்டு வெளிநாட்டுக்கும் அனுப்புகிறோம். மற்றது முட்டம்மா, நல்லெண்ணெய் எல்லாம் விட்டு பாமுட்டை எங்கட கோழியில் எங்களோட வீட்டு கோழி முட்டை விட்டு செய்வோம். இதில் ருசியை பார்த்து வந்து எங்கள்கிட்ட திரும்பி எடுப்போம். சரி, உங்களை தொடர்பு கொள்கிறேன்டா. இப்போ இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் நாங்கள் வேண்டும் மாட்டோம். இங்கே தொடர்பு கொள்வது உங்களை? இங்கே தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே வருவீங்க. சரி, இப்போ தூரத்தில் இருக்கிற ஒரு ஆள், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஆள் உங்களோட கதைச்சி எடுக்கணும். என்னென்று எடுக்கிறது? ஃபோன் நம்பர் வேணும் உங்களோட? சொல்லுங்கள் உங்களோட ஃபோன் நம்பர். 077 54 77 915. ரைட். இந்த நம்பருக்கு தொடர்புண்டா உங்களோட தொடர்புண்டு இதில் இருக்கிற தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். கலப்படம் இல்லாத சத்து மாக்களை வந்து நீங்கள் தயாரிக்கிறீங்க உங்களோட சொந்த இதில் வச்சு. இங்கே இருக்கேன் முருக்கம் பவுடர். அது கிட்ட இருக்கிறது இதெல்லாம் இது இஞ்சி கோப்பியா? இது என்னம்மா இது? ஆவாரம்பூ. இதெல்லாம் என்ன விலை போட்டுருக்குறீங்க? 140 240 ரூபா. இது என்ன கருவேப்பிலை பவுடர்? முருக்கம் என்ன விலை போட்டுருக்குறீங்க? முருக்கம் இலை பவுடர் 100 கிராம் 700 ரூபா. மெஷின் காய வச்சு அதை பண்படுத்தி பிரடி பண்படுத்தி நல்லா காஞ்சோன்னு அடித்து தான் பேக் பண்ணியிருக்கு. ரெடியாக பச்சை கலர் இருக்காது, மஞ்சள் கலர். சரி அம்மா, சரி ஓகே. டைம் இதில் வந்து விளக்கம் கொடுத்து பண்ணிக்கிறேன். என்ன விளக்கம் கொடுக்குறாரு? ஏன் வேண்டாம் வந்து அவட உற்பத்தி இதெல்லாம் பார்க்க போகிறோம். இது என்னது? ஊறுகாய். இது நீங்களாக தயாரிக்கிறீங்களா? சரி, நீங்களா இதில் உற்பத்தி செய்கிற பொருட்களை சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன பொருட்கள் உற்பத்தி செய்கிறீங்க? நாங்கள் வந்து
கச்சான் நட்டு செய்கிறோம். அடுத்தது இது வந்து எள்ளு கச்சான் நட்டு, எள்ளும் கச்சான் போட்டு செய்கிறது. இது தனி கச்சான் நட்டு, தனி கச்சானில் செய்கிறது. இது ரெண்டுமே நாங்கள் தான் அறிமுகப்படுத்தினாங்க இந்த உற்பத்தி. இது இங்கே வந்து வேறு ஒரு தரம் செய்யலை, நீங்கள் மட்டும் தான் செய்திருக்கிறீங்க. இது வந்து பாரம்பரிய முறையில் செய்த சுக்குமல்லி கோப்பி. ஒவ்வொரு பேக்கிங்லேயும் வேறு மாதிரி போட்டுருக்கோம். எல்லா சின்ன பேக்கிங்லேயும் போட்டிருக்கோம், பெரிய பேக்கிங்லேயும் போட்டிருக்கோம். இது வந்து பெரிய பேக்கிங். இது வந்து கட்டர்தூள். ஐயோ, இது வந்து 5 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இதை வந்து அப்படியே சாப்பிடலாம் நீங்கள். என்னண்டு தண்ணியில் கலாச்சி அப்படியா? அதில் நீங்கள் அப்படியே அள்ளியும் சாப்பிடலாம், அப்படி சும்மாயும் சாப்பிடலாம். இதை வந்து அப்படியே சாப்பிடலாம். இது என்ன மருத்துவம் இருக்குது? பால்லையும் இதில் வந்து 5 வகையான நட்ஸ்கள் வந்து போட்டிருக்கோம். சீனி தான் போட்டிருக்கோம். அதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும். நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். ப்ரோட்டீன் கூடுதல் எல்லாமே நட்ஸுன்ற வழியாக. இது வந்து பாவக்காய் வந்து வத்தல். இது வந்து நாங்கள் டீஹைட்ரேட் மிஷினில் தான், இது மோர் மிளகாய். இது வந்து டீஹைட்ரேட் மிஷினில் போட்டு தான் செஞ்சுனாங்க. அதனால் சத்து வந்து வெளியில் போகாது, நிறமும் மாறாது. இப்போ இதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் நீங்கள் மெஷினரியில் செய்கிறீங்களா, கையால் செய்கிறீங்களா? இதில் வந்து மெஷினரியில் செய்கிறதும் இருக்குது, கையால் செய்கிறதும் இருக்குது. இது நிறுவனமாக செய்கிறீங்களா? ஒரு நிறுவனமாக கூட்டு சேர்ந்து எத்தனை பேர் சேர்ந்து செய்கிறீங்க? 4 பேர். 4 பேர் செய்யலை, ஒரே குடும்பம்? இல்லை வேலைக்காக்கில் இருக்குது. ரைட். இப்போ உங்களை வந்து இந்த இதில் இருக்கிற பொருட்கள் இதெல்லாம் ஊறுகாயாக நீங்கள் உற்பத்தி செய்கிற ஊறுகாய் தானே? இதெல்லாம் தொடர்பு உங்களை தொடர்பு கொள்ளணுமெண்டா என்னென்ன தொடர்பு கொள்ளணும்? இதில் வந்து நம்பர் போட்டிருக்கோம் 077 13 17 942. இதுதான் எங்களுடைய நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்களோட உற்பத்தியில் எடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து இது வந்து என்ன உற்பத்தி என்னங்க? இதெல்லாம் வந்து சுக்குமல்லி கோப்பி, பாரம்பரிய முறையில் செய்த கோப்பி. இது வந்து சுக்குமல்லி கோப்பி. இது வந்து அந்த கோப்பி போடாமல் சுக்குமல்லி, ஏலக்காய் எல்லாம் போட்டு, பட்டையெல்லாம் போட்டு செய்திருக்கு. வந்து உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். சரி, ஓகே. நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான பொருட்கள் அக்கா செய்து வச்சுக்கிறா. அதை விட யூடியூப் ஒன்றும் செய்கிறா. என்ன பேர் உங்களோட யூடியூப்? தனித்தின்ற பேரில் நாங்கள் யூடியூப் தனி தனித்தி கனித்தியா தனித்தின்ற பேரில் தனித்தி யூடியூப் சேனல் செய்து கொண்டு வரோம். அதில் நாங்கள் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை தான் கூட போட்டு வரோம். அதோட வந்து என் பேர் பிரியா நுடேஷன், பிஎன்எஸ் ப்ரொடக்ட்ன்ற பேரில் வந்து நாங்கள் உற்பத்தியோடு செஞ்சு வரோம். சரி, ஓகே. நிச்சயமாக உங்களை தொடர்பு கொள்வாங்களா? இந்த வெயிலுக்கு பிறகு இதில் இந்த சட்டிலெல்லாம் என்ன குடிக்கலாம்? சட்டி இந்த சட்டியில் வச்சு என்ன குடிக்கலாம்? இந்த தூது வடிவேல்ற காமெடியில் குடித்த மாதிரி தான் குடிக்கலாம். நல்லா இருக்கேண்ணா. இதெல்லாம் கப்பல் எல்லாம் பிடிச்சி இருக்கு. நமக்கு உண்மையில் ஆசையாக இருக்குது பார்க்க. எல்லா பொருட்களும் இருக்குது, ஆனால் ஆள் தான் இல்லை இதில் கதைக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், மரக்கறிகள் இதெல்லாம் பிடிச்சி வைக்கலாம். இது என்னது? இதே எல்லாம் மரக்கறிகள் பொருட்கள். அடே ஜூஸ் வேண்டாம். அடே அக்கா வந்து என்னென்ன சேர்க்குறாக்கா? அதில் பத்தவப்பழமும் வெள்ளரி பழமும் பால்டீனும் சேர்த்து அடிக்கிறா. ஆக குறைஞ்ச ரேட் இந்த வெயிலுக்கு 150 ரூபாய்க்கு கொடுக்குறாருக்கு. எங்களுக்கு தானா? அவள் விரல் இடம் நாங்கள் குடிப்போம். சரி, ஓகே. இங்கே பாருங்கள், நாங்கள் இதில் குடிக்கிறோம். 150 ரூபா, நல்ல லாபம். வத்தவப்பழம் போட்டிருக்குறீங்க, அடுத்தது டின்பால், அடுத்தது பப்பாப்பழம் எல்லாம் போட்டு தான் அடிக்கிறோம். பிலாப்பழமும் போடலாம், இருந்தால் போடலாம், இல்லை அடி விட வேண்டியா? அதுவும் கூடண்ணா. இது நீங்கள் உற்பத்தி செய்கிறீங்களா? இது என்ன இது கூட இருக்கிறது? பேனிச்சம்பழம் லட்டா? இதெல்லாம் நாங்கள் இப்போ கேள்விப்படுறோம்மா. பேனிச்சம்பழம் லட்டெல்லாம் பாருங்க. என்ன ப்ரைஸ்? 380. 6வது நீங்கள் இந்த பேனிச்சம்பழம் லட்டு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அக்காவை தொடர்புங்க. அக்கா கிளிநொச்சி சந்தைக்கு. என்ன இடம் இது? பழைய கச்சேரிக்கு இருக்கிறா. வேறு இது என்னக்கா? ஊறுகாயா? உள்ளி ஊறுகாயண்ணே. இது உள்ளி ஊறுகாய். கரெக்டாக விடு. இவ்வளோ பொருட்கள் எல்லாம் இருக்குது வழியில். நாங்கள் இன்னும் சாப்பிடலை. எல்லாமே இருக்குது. புடவையெல்லாம் நல்ல விலை, குறைஞ்ச விலைக்கு விற்கணும். பாருங்கள், எல்லாமே வந்து குறைஞ்ச விலை தான்.
சரி, இப்போ நாங்கள் சந்தையை பார்த்துட்டோம். இந்த சந்தை தான் இப்போ நாங்கள் நின்ற இடம். இப்போ பேங்க்கு முன்னாலாம் போய் கொண்டிருக்கிறோம். பேங்க் அடியில் பாருங்கள் க்ரௌட்டை. என்ன ஒன்று காசு போடுறாங்களோ அதை எடுக்கிறாங்களேன்ட்டு இப்படி இன்றைக்கு சரியான க்ரௌட்டாக இருக்கும் பேங்க். ஏன்னா நாளைக்கு வருஷம் பண்ணோடனே இப்போ எல்லோரும் வந்து பேங்க்லாம் நிற்பாங்க. அதே போல் நீதிமன்றத்திலே நிறைய பேர் நிற்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதை காட்டலை. எல்லா பொருட்களும் வந்து சரியான முறையில் விலைகளை குறைச்சி தான் கொடுக்கணும். நாங்கள் பார்த்த அளவில் இந்த வருஷத்தை முன்னிட்டு உடுப்புகள்லேருந்து எல்லாமே வந்து விலை குறைச்சி போட்டிருக்கிறாங்க. சரி, தொடர்ந்து பார்ப்போம் என்னென்ன நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க. நாங்கள் டிப்போ சந்தியால் யாழ்ப்பாண பக்கம் திரும்புகிறோம். நாளைய தினம் புது வருடத்தை கொண்டாடுகின்ற எங்களோட அன்பான உறவுகள் அனைவருக்கும் எங்களது புது வருட வாழ்த்துக்கள். சிலர் வந்து புது வருடத்தை கொண்டாட முடியாமல் இருப்பீங்க, சிலர் வந்து கொண்டாடக்கூடிய நிலையில் இருப்பீங்க. எப்படி இருந்தாலும் ஆரண்டாலும் நீங்கள் வந்து சந்தோஷமாக புது வருடத்தை கொண்டாடணும், நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் எங்களோட விருப்பம். நிறைய மக்களை நாங்கள் இந்த வீதிகளில் பார்க்குற போது எல்லாருமே வந்து புது வருடத்தை கொண்டாடுறதுல நீங்கள் தயாராக இருக்கிறீங்கன்றது மட்டும் எங்களுக்கு தெரியுது. அந்தளவுக்கு மக்களோட நடமாட்டம் வந்து வெளியில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதே போல் வந்து கூடுதலான மக்கள் புடவை கடைகள்லாம் கூடுதலாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. மற்ற பொருட்கள் வேணுன்றதெல்லாம் வந்து குறைவு. புடவை கடைகளில் தான் கூடுதலான மக்களை நாங்கள் பார்க்குறோம். கிளிநொச்சி நகரில் வந்து இன்றைக்கு வந்து கடை கட்டுறது எல்லா கடைகளும் உடுப்பு கடைகள்லாம் கூடுதலான மக்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த பகுதியில் வந்து நிறைய புடவை கடைகள் உள்ள இடம் தான் இந்த நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிற இடம் சொல்லுவோம். இதில் பாருங்கள், இந்த பகுதிகள் ஃபுல்லாக புடவை கடைகள் உள்ள பகுதிகள் தான். இந்த பகுதியிலேயும் வந்து கூடுதலான மக்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அழகான முறையில் வந்து உடைகள் எல்லாம் வந்து வெளியில் போட்டுருக்குறாங்க. நல்ல வடிவான சல்வார்கள், வேறு என்னென்னு சொல்கிறத பஞ்சாபி டொப்புன்னு போட்டுருக்குறாங்க. எல்லாமே வந்து வெளியில் போட்டுருக்குறாங்க அழகாக இருக்குன்றதுக்காக. அதை பார்த்துட்டோன்னா உள்ளே போவாங்க, போய் வேண்டுவாங்கன்ற ஒரு ஆசை தான். சரி, இப்போ நாங்கள் தொடர்ந்து எங்களோட காணொலியோடு இருங்க. இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். கிளிநொச்சி நகர் வருஷத்துக்காக எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பாருங்கள்.